கடோபனிஷதம். வணக்கம் மக்களே. வான்வெளியில் யமலோகத்திற்கு நசிகேதன் விரைந்து செல்கிறான். அப்போது அங்கே தேவலோகவாசிகளான இருவர் சகோதர சகோதரிகளாக இருப்பவர்கள் சுந்தரனும் சுந்தரியும். அவர்கள் நசிகேதனை வேடிக்கை பார்த்தபடி தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றனர். சுந்தரி, பார்த்தாயா, தேவர்களும் வித்யாதரர்களும் அப்சர ஸ்திரீகளும் சித்தர்களும் சாரணர்களும் சஞ்சாரிக்கின்ற வான்வெளியில் நசிகேதன் வில்லாளிகளின் தனுசிலிருந்து விடுபட்ட பிரம்மாஸ்திரம் போல ஒளியுடன் செல்கிறான். ஆமாம் அண்ணா, ஒரு தேவதையை உத்தேசித்து ஹோமத்தில் அர்ப்பணம் செய்த அவிர் எவ்வளவு விரைவாக அக்னியால் கொண்டு செல்லப்படுமோ அத்தகைய வேகத்தில் நசிகேதன் கம்பீரமாக செல்கிறான் அண்ணா. ஆமாம் சகோதரி, வான்வெளியில் கதிரவன் வெப்பம் தணிந்து பொறுத்து கொள்ளும் அளவு உஷ்ணத்துடன் பிரகாசிக்கிறான். மந்த மாருதமும் மிகுந்த குளிர்ச்சியுடன் வீசுகிறது. முனிவர்களும் அமரர்களும் நசிகேதனை புகழ்ந்து உற்சாகம் ஊட்டுகிறார்கள். தேவர்களும் சித்தர்களும் இன்சுவை கொண்ட கந்தமூல பழங்களை சமர்ப்பித்து உபசரிக்கின்றனர். பிதுர்வாக்கிய பரிபாலன் சிரேஷ்டமான தர்மம் அல்லவா? ஆமாம் அண்ணா, காயத்ரி ஜபத்திற்கு ஈடு இணை ஏது? காயத்ரி தேவியின் கிருபையே கிருபை. அதன் மகிமையால் அன்றோ நசிகேதன் ஆகாய மார்க்கம் தாண்டி உயர உயர பறக்கின்றான். அட, இது என்ன சகோதரா, வழியெல்லாம் இருண்டு விட்டதே, கிரகண காலமா? கிரகண காலம் ஏதும் இல்லை சகோதரி. நசிகேதன் இப்போது தூம மார்க்கத்தில் பித்ருயானம் வழியாக செல்கிறான். புகை, இரவு நேரம், கிருஷ்ணபட்சம், தட்சிணாயத்தின் 6 மாதங்கள். இந்த வழியில் செல்கின்ற யோகி சந்திரனது ஒளியை பெற்றிருந்து திரும்பவும் வருவதற்கு ஏதுவாகிறான். ஆனால் அண்ணா, நசிகேதன் புண்ணிய புருஷனாயிற்றே, தேவயானம் வழியாக செல்லாமல் பித்ருயானம் வழியாக செல்வது ஏன்? சகோதரி, நசிகேதன் புண்ணியமூர்த்திதான், அதில் சந்தேகமில்லை. ஆனால் ஜோதி மார்க்கம் எனும் தேவயானத்தின் வழியாக செல்பவர்கள் மறுபடியும் திரும்பி வரமாட்டார்கள். ஆனால் நசிகேதன் யமதர்மனை அல்லவா சந்திக்க செல்கிறான். எனவே திரும்பி வரக்கூடிய வழியான பித்ருயானம் வழியாக செல்வதே சரியானது என்று எண்ணுகிறேன். நசிகேதனை அந்த தேவலோகவாசிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்று கவனிக்கிறார்கள். அண்ணா, இது என்ன வகையான மரங்கள்? இந்த மரங்களின் இலைகள் கத்திப்போல் கூர்மையாக இருக்கின்றதே. பிரளய காலம் போன்று கதிரவன் வெயிலை காய்கிறானே. ஏன்? ஏதோ அழுது கொண்டே அங்குஷ்ட அளவான சரீரங்களுடன் செல்பவர்களை அதட்டி மிரட்டி இழுத்துச் செல்பவர்கள் யார்? சுந்தரி, இந்த இடம் யமலோகத்தைச் சேர்ந்த அசிபத்ரவனம் எனும் கொடுமையான காடு. 240 அளவு காதவழி தூரம் பசி தாகத்துடன் இருக்கும் ஜீவர்களை யமதூதர்கள் இழுத்துச் செல்கிறார்கள். ஆனால் பார்த்தாயா, அச்சத்தை தருகின்ற அசிபத்ரவனத்தை அரை நொடிக்குள் நசிகேதன் எந்தவிதமான இடையூறுமின்றி தாண்டிவிட்டான். யமதூதர்கள் நசிகேதனுக்கு பயபக்தியுடன் ஒதுங்கி வழிவிட்டார்கள். பார்த்தாயா என்று கேட்கிறான் சுந்தரன். ஆனால் அண்ணா, இது என்ன? பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறதே. இரத்தமும் சீலும் நிறைந்த பயங்கரமான பிரம்மாண்டமான ஆறு ஓடுகிறதே. அதிலிருந்து பொறுக்க முடியாத துர்நாற்றம் வீசுகின்றதே. இந்த நதியை கடப்பது எப்படி என்று கேட்கிறாள். சுந்தரி, கலங்காதே, இதுதான் 100 யோஜனை அகலமுள்ள வைதரணி நதி. பூமியில் கோதானம் செய்த புண்ணியம் இருந்தால் இந்த நதியை கடக்க ஒரு பசு வந்து உதவி செய்து நதிக்கு அப்பால் சென்றுவிட உதவி செய்யும். அவ்வாறு கோதானம் செய்யாத பாவிகளை யமதூதர்கள் நதியில் தள்ளிவிட பாதாளம் வரை அழுத்தி துன்புறுவதை பார். நல்ல வேளையாக நசிகேதன் தனது சத்திய நிஷ்டையினால் பலம் கொண்டவனாக இருந்ததால் அவனுக்கு உதவி செய்ய புஷ்டியாகவும் பலமிக்கதாகவும் உள்ள பசு வந்திருப்பதை பார். அட, இந்த வைதரணி நதியை அரை நொடியில் அனாயாசமாக பசுவின் மேல் தாவி கடந்து விட்டாரே அந்த நசிகேதன். சிறப்பு சிறப்பு என்று புகழ்ந்தான் சுந்தரன். பின்பு சந்திர சூரிய மண்டலங்களை கடந்தும் புஷ்யம் சிரவணம் எனும் நட்சத்திர கூட்டங்களை வலம் வந்தும் நசிகேதன் விரைந்து செல்கின்றான். அண்ணன் தங்கை இருவரும் விடாமல் நசிகேதனை பின்தொடர்ந்து செல்கின்றனர். அதோ பார் அண்ணா, அது என்ன?
ஆகாய வெளியில் ஒரே சிவப்பாக ஒளி வீசுகிறதே, அதோ அந்த யானையில் ஏறி வருவது யார் என்று கேட்கிறாள். சகோதரி, அந்த சிவப்பு கோலங்கள் தான் அங்காரக மண்டலம். அந்த செவ்வாய் மண்டலத்தை தாண்டி செல்லும்போதுதான் ஐராவதத்தில் ஏறி வந்து தேவேந்திரன் நசிகேதனுக்கு ஆசி கூறுகின்றார். அலைகள் கொந்தளிக்கும் பெரும் கடலில் கப்பல் அனாயாசமாக எவ்வித தடங்களுமின்றி கம்பீரமாக செல்வது போல் நசிகேதன் விரைந்து செல்கின்றான். அண்ணா, இது என்ன அமராவதி பட்டினமா அல்லது குபேரப்பட்டினமா? தங்கமயமான மதில்களும் வைரத் தூண்களும் கொண்டு ஜெகஜோதியாக விளங்கும் இந்த அரண்மனை யாருக்கு உரியது? குளிர்ச்சியும் நறுமணமும் இன்னிசையும் கொண்ட இது புண்ணியலோகமா என்று கேட்கிறாள். ஆமாம் சகோதரி, இந்த அழகான புண்ணிய பட்டினம்தான் யமதர்ம ராஜாவினுடையது. இதன் பெயர் வைவஸ்வத பட்டினம். 144 காதவழி அகலம் கொண்டது. ஆடல் பாடல் நிறைந்து விளங்கும் இந்த அரண்மனையில் கந்தர்வர்களும் அப்சர ஸ்திரீகளும் வசிக்கின்றனர். பக்கத்தில் இருக்கும் மாளிகை சித்திரகுப்தனாருடையது. எல்லா ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களையும் கணக்கு சிறிதும் தவறாமல் இங்கிருந்துதான் எழுதி கொண்டிருக்கிறார். பிழை என்பதே வராது. பூவுலகில் நிகழும் எந்த ஒரு விஷயமும் விவரமும் இவர் கண்களுக்கு தப்பாது. கண்கள் விரிய தேவலோகவாசிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போதே நசிகேதன் கருட வேகத்தில் ஆகாய மண்டலத்தை, வாயு மார்க்கத்தை, ஆத்ம சுடரொளி வீச தேவதைகள் புண்ணிய தேஜசுடன் பவனி வரும் பிரதேசங்களை எல்லாம் கடந்து உயர்ந்த கதிக்குரிய நசிகேதன் வைவஸ்வத பட்டினத்தில் பிரவேசம் செய்கிறார். அப்போது நறுமணமுள்ள பாரிஜாத மலர்கள் அவன் மீது தூவலாக விழுந்து அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. யமபுரிக்கு சென்ற நசிகேதனை கண்ட யமதூதர்கள் வணங்கி அவனை சித்திரகுப்தரிடம் அழைத்துச் செல்கிறார்கள். நசிகேதனும் சித்திரகுப்தரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வணங்கி மரியாதை செய்து கொள்கின்றனர். சித்திரகுப்தர் நசிகேதனை பார்த்து, தங்கள் வரவு நல்வரவாகட்டும். மனித வர்க்கத்தைச் சேர்ந்த தாங்கள் யார்? நல்ல கர்மங்களை செய்து புண்ணியங்களை சம்பாதிக்கிற யோகியதையுள்ள மனித ஜென்மமே சிறப்புடையது என்பதுதான் எங்கள் எண்ணம். தங்களை இங்கு அனுப்பிய தேவர்கள் யார்? எந்த பிரம்மரிஷியின் வம்சம் தங்களால் சீரும் சிறப்பும் அடைகின்றது என்று கேட்க, நசிகேதன் அதற்கு, இமயமலை சாரலில் வசிக்கும் ஔத்தாலக ஆருணியின் வம்சத்தைச் சேர்ந்த விப்ரசிரேஷ்டரான கௌதமரின் புதல்வன் நான். விஸ்வஜித் என்னும் யாகத்தில் என் பிதாவால் யமதர்மருக்கு நான் தத்தம் செய்யப்பட்டேன். அதனால் அவரை நேரில் கண்டு வணக்கம் தெரிவிக்க வந்தேன். யமபுரியில் வாழும் உங்களுக்கு சகோதர முறையில் பூவுலகத்தார் சார்பாக வணக்கம் தெரிவிக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட சித்திரகுப்தரோ வியப்பு மேலிட, சுவாமி, உங்கள் வரவினால் யமபுரி ஒளி பெற்றது. உங்களை காணும் பாக்கியமும் நாங்கள் பெற்றோம். உங்களிடம் நாங்கள் தெரிவிக்கும் விண்ணப்பம் ஒன்று உண்டு. எங்கள் அரசர் யமதர்மராஜர் தற்சமயம் இங்கே இல்லை. தாங்கள் அவர் வரும் வரை எனது குடிலுக்கு எழுந்தருள வேண்டுகிறேன். தங்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு எந்த குறையும் நேராமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். வாருங்கள் என்று உபசரித்தார். ஆனால் யமதர்மராஜாவுக்காக அவர் வரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்று உறுதியுடன் கூறிய நசிகேதன் அங்கு அருகில் இருந்த பாரிஜாத மரத்தடியில் பத்மாசனம் போட்டு அமர்ந்து காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினான். நசிகேதனின் செயலை கண்ட மற்றவர்கள் செய்வதறியாது திகைப்புடன் நின்று பின்பு வணங்கிச் சென்றனர். ஓகே மக்களே, இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.